சேற்றில் கால் வச்சிட்டோன்னா சேருதானே அப்படின்னு அதை கழுவாமலே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோமா? நம்மளோட வீட்டில் சாதாரண மண்ணு கூட வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம பூமியில் என்ன வேணால் தப்பு பண்ணிட்டு பாவத்தோட பரலோகம் போகணும்னு நினைக்கிறோமே, எப்படிங்க போக முடியும்? சேற்று தண்ணீரில் அலசிடலாம், நம்மளோட பாவத்தை கழுவ முடியுமா? முடியுங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலைசேயர் 2:15. ஆமாங்க, நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படணும் தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. மனுஷனாக பிறந்தாங்க, மனுஷனாகவே வாழ்ந்தாங்க. சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வர நமக்காக இந்தாங்க. தன்னோட ஜீவன் மொத்தத்தையும் நமக்காக தந்தாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாவத்தோட யாருமே பரலோகம் போக முடியாதுங்க. அந்த பாவ மன்னிப்பை எல்லாருக்காகவும் ஏசப்பா தான் தந்தாருங்க. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே.